அடுத்ததா மிதுன ராசி, மிருகசீரிஷம் நட்சத்திரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஸோ மிதுன ராசி மிருகசிரிஷம் நட்சத்திரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ்னும் போது யாரையும் பார்த்து போராமப்படக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம், ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங் அந்த மாதிரி வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கணும். அதை நினச்சி சந்தோஷப்படணும். அதை தாண்டி மற்றவங்க கிட்ட இதெல்லாம் இருக்கே, என்கிட்ட ஏன் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலேயும் போராமப்படக்கூடாது. யாரையும் பார்த்து இவங்களுக்குள்ள ஆசைகள் வந்து வரக்கூடாது. இவங்களுக்கான ஆசைகள் வந்து அது உண்மையாக இருக்கணும். இவங்க என்ன பர்சனலி டெவலப் ஆகணுமோ அதை மட்டும் அவங்க வந்து யோசிக்கணும். மற்றவங்கள பார்த்து அவங்கள மாதிரி நானும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராமை போட்டி இதற்குள்ளெல்லாம் போகக்கூடாது இப்போதைக்கு அப்படின்றது இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கும்போது இவங்க எப்பவுமே அன்போடையும் கருணையோடையும் இருக்கணும். யார் இவங்களுக்கு கெடுதல் பண்ணாலும் சரி, யார் இவங்களை காயப்படுத்தினாலும் சரி, இவங்க மற்றவங்கள அது மாதிரி காயப்படுத்துறதோ கெடுதலோ நினைக்கக்கூடாது. எப்போவுமே இவங்க அன்போடையும் கருணையோடையும் இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆபத்துக்கள் கூட ஏஞ்சல்ஸ் வந்து கண்டிப்பாக தடுத்துருவாங்க. ஸோ இவங்களும் வந்து இன்னும் மேலும் மேலும் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போவாங்க. ஸோ அதனால் இவங்க எப்போவுமே அன்போடும் கருணையோடும் எல்லார்கிட்டையும் இருக்கணும்.